செய்தாமா அதை அனுப்புது என்று சொல்லுது. இந்த பூமி எல்லாம் என்னன்னு இந்த ஒழுங்கு மயம் கிருமிமை இல்லாததுக்கு இந்த பூமிக்குள்ள தேவைகளை அத்தனையுமே நான் உருவாக்குவேன். உருவாக்கி உண்டாக்கி பூமியிலே என்னை போல ஒரு மனுஷன் உண்டாக்காதுக்கு முன்னே இது என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவர் வாயில் வார்த்தையினால வசனத்தை அனுப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் உருவாக்குறார். ஒவ்வொன்றும் உருவாக்கிற்கு 1000 வருஷம் போடிச்சார். எத்தனை சுருக்கா சொல்லுவாங்க, ஆண்டவர் வாயை சொன்னாரு நடந்து போச்சு அப்படிங்கிற. எப்படி ஒரு நாள் ஆண்டவருக்கு எத்தனை நாள்? 1000 வருஷம் வருது. அப்ப 6 நாள் கூடிதான் உடனே செஞ்சிருக்காரு. அப்ப 6000 வருஷம் ஆயிருக்காதோ? நாம சிந்திக்க அவ்வளவுதான். நான் சிந்திக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரே நாள் அப்படி உண்டாக்குனாரு, 6 நாள் ஒரு வாரம் மட்டும் முடிச்சாருன்னு எனக்கு தெரியும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் எழுது. அப்ப அந்த பூமி ஒண்ணுமே இல்லாத அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் என்ன செஞ்சிருப்பாரு? பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் 12 வாசல்ல அந்த வாசல்ல அண்டையில நின்று கொண்டு ஒரே முகமா இருக்கிற வாசல்ல உட்கார்ந்து கொண்டு சிந்திச்சிருப்பார். என்ன செஞ்சிருப்பாங்க? நாங்கள் 3 பேர் ஒருமனப்பட்டு நாம வார்த்தை அனுப்ப போறோம். இந்த வார்த்தை போய் பூமியை ஒழுங்கையும் பெருமும் இல்லாத பூமியை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி அவர் சொன்னதே அந்த வார்த்தை வந்து அப்படியே இது ஒழுங்கு ஆகியிருக்குன்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்றேன். அல்லேலூயா. ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அது வேற விதமா இருந்தா நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன், அதோட தப்பு. ஆமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை சொன்னவர்கள் என்னன்னா அப்படி ஒழுங்கு கிருமிமா ஆகுது. அப்புறம் ஒழுங்கு கிருமி ஆனவருக்கு தேவனை கட்டுறா பூமி என்ன பண்ணுங்க? அவர் விரல் கை விரல் ஒழுங்குபடுத்துறாரு, சவுல் அடிக்கிறாரு, ஒரே மாதிரி என்ன பண்ணுங்க இது போட்டு என்ன பண்றாங்க? சேத்தோல் ஒண்ணா பரம்பரை கொண்டு அடிப்பாங்க. வீடு வந்து இது பண்றவன் தலை வைக்கிறவன் வேணும்னா அவனுடைய மட்டைக்கோள் வச்சு கரெக்டாக பண்ணிட்டு வருவேன். அப்புறம் அங்கங்க மட்டை கட்டி தூக்கு நோடி வைப்பேன். அங்கங்க என்ன பண்ணுவாங்க? அப்புறம் என்னமா வச்சு அந்த தண்ணி அங்கங்க நிறுத்தி பார்ப்பேன். ஒரே மாதிரி வந்தாலும் பார்த்து அதுக்கு ஒரு மட்டமான ஒரு என்ன பண்ணுவாங்க வச்சு சேர்த்து அடித்து அதில் வச்சு 2வது ஒரே மட்டமாக பண்ணும். அதுலேயே கூட கொஞ்சம் ஏறப்போதுமே தண்ணி ஏதோ மக்கள் இருந்துச்சு. கடைசியில் தண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் லேசாக குளிர் தண்ணி நிற்கும். அந்த மட்டத்தில் அவங்க செய்யறதுல கூட தவறு. ஆனால் வானத்தையும் வெளிப்படுத்துகிறவங்க செய்யலாமா? அப்படியே அவர் கை விரல் ஒழுங்குபடுத்தி விரப்படுத்தி அவர் எல்லாம் அவை தூக்குநூல் போட்டு வஸ்திரம் போட்டு அருமையை செஞ்சாராம். அவர் வார்த்தையை அப்படியெல்லாம் செஞ்சாராமா? அருமையாக செஞ்சார். அருமையை செஞ்ச பூமியில் என்னென்ன தேவை அத்தனை படித்தார். படிச்சு போட்டு ஏன் அப்படி படித்தாரு? வானம் எப்படி சிங்காசனம், பூமி அவர் பாதம். அப்போ பூமியில் என்னென்ன தேவையோ அவர் பாதத்திலிருந்து எல்லா தேவையும் சந்திக்கப்படும். அதனால தான் தேவன் அறியாத வாக்குகள் சொல்லுவாங்க, ஏய் பூமி ஒரு பொண்ணுன்னா பொண்ணும் மண்ணும் ஒன்றுடா அப்படின்பா. அப்படின்னு அது ஏன் சொல்றாங்க? அப்போ பூமியில தேவன் என்னென்ன தேவையோ அத்தனையும் படைத்து என்னென்ன தேவையோ மனசுக்கு தேவையோ அத்தனையும் என்ன பண்ணாரு? ஒழுங்குபடுத்தி குருமமாகப்படுத்தி அவருடைய சாயல 2வது என்ன பண்ணாரு? 5 நாள் எல்லாம் முடிச்சு பார்த்தாரு. இதுக்குள்ள என்ன பண்ணலாம்? இத்தனையெல்லாம் உண்டாக்கியாச்சு. இங்க பரலோகத்தில் இருந்துட்டு பாதப்படியில் நாம போய் உட்கார்ந்து கொண்டு அவனை எட்டி பார்த்துட்டு உட்கார்ந்து கூடாது. இது ஆள்றக்கு ஒரு ஆள் வேணும்டான்னு சொல்லி அவருக்கு 3 பேர் என்ன பண்ணாங்க? அந்த 12 வாசல்ல உட்கார்ந்து கொண்டு சிந்திச்சிருப்பாங்களா இல்லையா? சிந்திச்சவை என்ன பண்ணிருப்பாங்க? 2வது செயல்பட்டிருப்பாங்க. செயல்பட்டதுனால பூலோகத்துக்கு யாரையும் அனுப்புறது சொல்லி திட்டம் போட்டிருப்பாங்க. அப்புறம் சொன்ன ஆண்டவர் என்ன செய்ய பார்த்தாரு? பிதாவாகி தேவன் சரி வார்த்தை அனுப்பலான்னு வார்த்தை அனுப்புறாங்க. வார்த்தை யாரு? வானத்தையும் பூமியை உண்டாக்குன ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை யாரு? மகாகர்ப இயேசு. அவருதே பூலோகத்தில் வந்து உட்கார்ந்து அவருதே என்ன பண்ணாரு? மனசனை போல உட்கார்ந்து அழகாக ஒரு மனசனை எடுத்து என்ன பண்ண ஒரு மண் எடுத்து எல்லாம் அழகா பண்ணி அழகா சிந்திச்சு அவருடைய சாயல என்ன செஞ்சாரு? ஆதியில தேவன் என்ன பண்ணார்? ஆதியில ஜனத்தின் மேல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? அவருக்கு அதுக்குள்ள வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக தேவனவர் மாம்சமாக வெளிப்பட்டு ஜீவாத்மாவாகி பூலோகத்துக்கு வந்தார். அப்ப அவர் தான் வந்து பூலோகத்தில் மனசனை உண்டாக்கி இருப்பார். அவர் தான். அதனாலதான் அவருக்கு எல்லா அவருடைய பண்பாடு எல்லா பூமியில் உள்ள அக்கறை மனசன் மேல அவ்வளோ வயலாய்க்கும், அவ்வளோ அவர் வாழ்க்கை தாகம். குழந்தை வைக்காத மறுபடியும் போய் ஏம்மா அந்த குழந்தையோட வறுமை என்னன்னு கேட்டா, நீ பெற்றிருக்கிற எல்லாம் வளர்த்தன எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே குழந்தை வச்சு 10 மாசம் சுமந்துல போய் கேட்டு பாருங்க.
சுமந்து அந்த குழந்தைய தாளாட்டி சீராட்டி அவனுக்கு எறும்பு கடிக்காத கொசு கடிக்காத அந்த குழந்தைய அழுது போதெல்லாம் தூக்கி தோண்டு வாட்டு ஆறாரா என் ஜாமி அழுகாதன்னு தட்டி இருந்த குழந்தைய மகளை கேட்டு பாருங்க. அந்த குழந்தைய போய் நீங்க கிள்ளி பாருங்க, வரும் பாருங்க எப்படி போகணும். அப்பதான் தெரியும், அப்பதான் தெரியும். அதுதான் தேவன். அதனாலதான் தாயுள்ள படைத்த தேவன். அதனாலதான் இயேசுநாதர் அவ்வளவு அக்கறை நம்ம மேல. அதனாலதான் பூலோகத்துக்கு வந்தது மட்டுமில்லை, படைத்தது என்னதான் அவர் வந்தது மட்டுமில்லை, அவர் ஜீவனவே கொடுக்கறதுக்கு என்ன ஒண்ணு ஆயத்தமானாரு. இல்லையா? சும்மா நினைக்காதீங்க. உலகத்தில் வந்து எதுக்காக மனுப்பாலம் எடுத்தது? எதுக்காக? எல்லா பிரச்சனைக்கு தீர்வு நான் செஞ்சே தீர்வுட்டேன். பிரச்சனைக்கு தீர்வு பண்ணுறதுக்கு வந்தார். அது எங்கிருந்து வந்த வார்த்தை? பிதாவிடத்திலிருந்து வந்த வார்த்தை. வானத்தை பூமியை உண்டாக்குற மகாபெருமா இருக்கிற இயேசு. புரியுதுங்களா? கர்த்தர் அந்த வார்த்தை தான் அனுப்புனார். அந்த வார்த்தை திரும்பி சும்மா சும்மா வந்து போட்டிருக்குதா? அது என்ன பண்ணிட்டு படிங்க. தெய்வே, என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் இருக்கு, அது பெருமையை என்னிடத்திலே திரும்பாமல் நான் விரும்புறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். என்ன பிதா நினைச்சாரோ அத்தனை வந்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பூலோகத்திலே எல்லாமே செய்து முடித்துத்தான் போயிருக்காரு. சும்மா போகவே. இந்த வார்த்தை அவர் தான் வார்த்தை. பிதாவாவும் இருக்கிறாரு, குமரனாவும் இருக்காரு, பரிசுத்தாவியானும் இருக்கிறார். அவருக்கு அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் பூலோகத்துக்கு வந்தது. அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் மகாபெருமை இயேசு. அந்த தெய்வம் தான் வந்து பூலோகத்துல அவர் அனுப்பினதை என்ன நோக்கத்தில் அனுப்பினாரோ இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனுஷன் கூட்டத்தையுமே மீட்டோடும். சத்துருவானவன் என்ன செய்து எல்லாத்தையும் பாவத்தில் தள்ளி ஜனங்களை ஒன்றுமில்லாத பண்ணணும், குப்பையாக்கணும், ஜனங்களை அத்தனை நரகத்தை தள்ளணும், அவன் திட்டத்தை பெருமையாக்கணும் சொல்லி நினைத்தானா அந்த திட்டத்தை பெருமையாக்குறத அவனோட திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத பண்ணி அதை மீண்டும் ஜனங்களை மீட்டுக் கொள்ளணும்னு சொல்லி பிதா ஆசைப்பட்டு அந்த வார்த்தையை அனுப்பினாரு. அந்த வார்த்தை வந்து என்ன மீண்டும் திரும்பி போகும்போது சொன்னாரு, காரியங்கள் எல்லாம் கச்சிதமா செய்து முடித்தார். சரிங்களா? இந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? உங்களுக்காக பூகோளத்தில் இருக்கிற உங்களுடைய சாபம், பாவம், மீறுதல், உங்களுக்குள் இருக்கிற அறியாத தன்மை, உங்களுக்குள் இருக்கிற என்னென்னலாம் குற்ற மனசாட்சி அத்தனை மாதிரியே எல்லாமே குடுக்கி எல்லாமே கொண்ட என்னோட சிலுவையில் அடித்து நொறுக்கி உங்களை அப்படியே திருப்பி அவரை போல சாயலா நீங்க வாழணும் ஆசையோட தாகத்தோட அவர் சென்றிருக்கிறார். இல்லையா? அவருடைய தாகத்துக்கு அவருடைய ஏக்கத்துக்குள்ள நீங்க மண்ணை போடாத பாதுகாத்தீங்கன்னா உங்களை போல உலகத்துல ஐஸ்வர்யம் சம்பிரதாயம் யாரும் இல்லை. ஆபிரகாம் அந்த காரியத்தை செஞ்சதுனால ஆபிரகாத்தோட சன்னதி இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருக்கு. ஆபிரகாரத்தை பத்தி இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆபிரகாரத்தை பத்தி இதுவரைக்கும் அவரை போல ஐஸ்வர்ய சம்பிரதாயம் வாழ்ந்த யாரும் இல்லை, சருக்கர்வன் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஆசை நிறைவேற்ற வந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாரம் காலத்திலே நான் வாழ்ந்தேன் இப்ப இருக்கு. அப்ப ஆபிரகார காலத்துல அப்பப்ப வந்து பார்த்துட்டு நான் எல்லாம் படைச்சைதெல்லாம் பண்ணினேன், உன்னையெல்லாம் அப்பப்ப உனக்கு காப்பாற்றி கொண்டு வருகிறேன் செய்யறேன். ஒரு காலம் வரு, அப்ப நான் பூலோகத்துக்கு வருவேன், வந்து என்ன எல்லாரையும் வீட்டுக்குள்ள ஒரு வழிவாசல் திறப்பேன். இப்ப இருக்கிறதெல்லாம் நீங்க ஆட்டுகளை செலுத்துறீங்க, மாட்டுகளை செலுத்துறீங்க, வழி செலுத்தி கொண்டு இருக்கிறீங்க. இந்த வழிகளுக்கெல்லாம் தீர்வு சீக்கிரம் ஒரு முடிவாள ஒரு முட்டிப்புள்ளி வைக்கப்பாருன்னு சொல்லி அங்க இருந்துட்டே ஆலோசனை பண்ணி கொண்டாரு. இதுக்கு நீங்க இங்க இருந்து பேசிட்டு இருந்தாலும் ஆகாது, பூலோகத்துக்கு நாமளே போய் பார்த்தலான்னு நேரடியா வந்தவர் தான் இயேசு. நேரடியா வந்து என்ன பண்ணாரு? பிதாவை அனுப்பின வார்த்தையா வந்தாரு. வார்த்தையை வந்து என்ன செஞ்சாரு? உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே செய்து முடிச்சிருக்காரு, இன்னும் செய்து கொண்டிருக்காரு, இன்னும் உங்களுக்கு தேவையில்லை அத்தனை சந்தித்துக் கொண்டிருக்காரு. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டுதான் இருக்காரு. அது காரணம் என்ன தெரியுமா? அதுக்குள்ள இலவசம் நம்ம ஒன்று படிக்கலாமே. கர்த்தருக்கு சொல்றோம். உபாகம் 6 1 2 3 வரைக்கும் படிங்க. உபாகம் 6 பாரு, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு நீ பயந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமார்த்தைகளும் நான் உனக்கு விதிக்கிற நீ எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் பாத்தீங்க. கொஞ்சம் என்ன நடக்குமாமா? இந்த கற்பனையில கை கொண்டா உன் வாழ்நாள் முதல் எடுக்கிறது வாழ்நாள்
வாழ்நாள் தானே சுகத்தை அனுபவிக்க முடியும். இந்த பூமியில் தேவன் படைத்தவர்கள் உங்களுக்கு அனுபவிக்க முடியும். பூமியில் அடிச்சது பொண்ணு பொருள் இதில் இருக்கிற எல்லாம் பழம் கொடி எல்லாமே நீ அனுபவிச்சு புஸ்தியாக நல்லா கொடுத்து கற்றுக்கொள் இருக்கிறதுக்கு உன்னோட வாழ்நாள் இருந்தால் தான் நீ அனுபவிக்க முடியும். அதனால முதல்ல என்னன்னா கை கொண்டு, நீ கை கொண்டு உன்னுடைய ஆயுளை கூட்டிக் கொள்ளு. நீ அப்பாயசம் மறிக்கிறதுக்காக இந்த பூலோகத்தை உன்னை நான் படைக்கவே இல்லை, உன்னை தெரியும் கொள்ளவும் இல்லை. உன்னை வாழ வைக்கிறதுக்காகத்தான் உன்னை அழைத்தேன். உன் வாழ்க்கையை செழிக்க வைக்கிறதுக்காகத்தான் உன்னை அழைத்தேன். உன்னோட வாழ்க்கையை பாதியில் சாகறதுக்காக நான் அழைக்கல. நீ பூரண ஆயுள் சொல்ல வாழணும்னு சொல்லிதான் உன்னை அழைத்தேன். அதனால சங்கீதம் 21:4 சொன்னார், நீ ஆயுளை கேட்டா உனக்கு தீர்வு காய்ச்சல் கொடுப்பேன்னு சொல்லி நான் உனக்கு சொன்னேன் அப்படிங்கிற தெய்வம். நான் சொல்லல, என் பரமன் என்னை படைத்த தெய்வம், உங்களை படைத்த தெய்வம், அந்த தேவனாய் கத்துறத உங்களுக்கு சொல்றேன் இல்லையா? அப்ப அந்த வார்த்தை கேட்டு ரெண்டாவது எத்தனை வருஷத்துக்குப்பா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நீங்க சுதந்திரிக்க போகும் தேசத்தை கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உன் தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளை கட்டளைகளையும் நாயங்களும் இவைகளை பார்த்தீங்களா? இதை நீங்க கை கொள்ளணும். எப்படி கை கொள்ள வேண்டியது? எப்படி இருந்தா இந்த பூமியில உங்களுக்கு என்ன ஆபிரகாரத்துக்கு எப்படி ஆசீர்வதித்தார், ஈசாக்கு பயபக்திக்குரிய தேவன் எப்படி அவரை ஆசீர்வதித்தாரா, யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தாரா, யாக்கோபை எத்தனை இருந்தாலும் அவனை எப்படி எல்லாம் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி எல்லாமும் அவனை என்ன பண்ண 12 கோத்திரத்தை பெருக பண்ணி இந்த பூமியில இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ண ஆண்டவர் உன்னையும் என்னை பெருக பண்றதுக்காக இயேசு மகாராஜா அந்த பூலோகத்துக்கு மீண்டும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கற்பனைகளை கை கொள்ளு. அவங்களால நீ பாருங்கிறதுக்காக தான் உன்னுடைய அவங்களுடைய சரித்திரத்தை நம்மளுக்கு எழுதி வைத்திருக்க. நீ பார்த்து எந்த இடத்துக்கெல்லாம் நீ விரண்டு போய் இங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறியா, அதுல இருந்து விழுந்ததெல்லாம் சரி பண்ணி குளிச்சு நீ என்ன பண்ற, நீ இன்னும் புதுப்பிக்க வர்றதுக்காக அதையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இந்த பரிசுத்த விண்ணப்ப வேத நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிற எழுதி வைத்திருக்க. பரிசுத்த வேதத்துல எழுதி வைத்திருக்க. நாம் எந்திரிச்சு நிற்கிறக்கா, நம்ம வாழ்றக்கா. எந்த மனசு இந்த பூலோகத்தில் நீதிமான கிடையாது. யாரும் குறைகளும் தான். ஆபிரகாரம் குறையுள்ள மனசுல தந்த அவரை கர்த்தர் பிடிச்சா நீதிமான மாத்துறார் இல்லையா? அப்ப அது காரணம் என்னன்னா அவனை முன்குறித்தே தேவன் ஒரு தாயின் மாத்திரம் தெரிந்து கொண்டார். உங்களை எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்க முதல் பைபிள் உட்கார்ந்து படித்து ஒரு இடத்துல தேவனிடத்தில் கேட்டீங்கன்னா உங்களுடைய இறதை தானாக சொல்லிக் கொடுக்கும். ஆமா, தேவன் நம்மளை இதுக்காக தான் அழைச்சிருக்காரு. நாமதே என்ன பண்ணாங்க, குறுக்கையும் முறுக்கையுமே நீ செய்த பாவங்களுக்காக அந்த பூமி உள்களையும் கற்களையும் கொடுக்கணும்னு சொன்னதாரு. நீங்க நம்ம பண்றதுனாலத அது குறுக்கு மறுக்கையுமே புல்களையும் மல்களையுமே அண்டவரை கண்டதெல்லாம் மழைக்கிறதுக்கு காரணமான வாங்கியிருக்கணும். அன்றே சொல்றாங்களா, இந்த பூமி இதுவரைக்கும் அழகான பூமியை நான் படைத்தேன், அழகா வைத்திருந்தேன். அழகா வைத்திருந்த பூமியை உன்னேல் இந்த பூமி என்ன பண்ணுவாங்க, உள்களை கொடுத்து கல்களை கொடுத்து எல்லாம் நீ என்ன சிந்தி நீ சாப்பிட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுது. வாழ்க்கையில் நீ எல்லாம் அனுபவிக்க வேண்டியது. அதுக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சொன்னார். அதே தெய்வம் உலகத்தில் அத்தனை நானே சொந்திருக்கிறப்ப நீ நான் வேண்டாம் உன்னை நான் மீட்டுக்கொள்ள சொல்லி மீட்டுக்கிறேன். ஆமே இல்லையா? இப்போ மீட்டெடுக்கப்பட்டையும் பழைய ஏற்பாட்டிற்கு அந்த எதையும் அந்த வரம் கிடைக்கவில்லை, அதனுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்திருக்கிறார். ஆமே இல்லையா? இப்ப நம்மள மீட்டுக் கொண்டப்பட்டவை நம்மளுக்கு அப்படி இல்லை. குறுக்கே மண் என்ன பண்ணுங்க, உள்கள் கற்கள் முளைக்கிற காலத்துல நம்ம மீட்டுக் கொண்டோம். இன்னைக்கு நீங்க தொட்டதோட பொண்ணு ஆகலாம். ஆமா, இயேசு நாமத்தை நீங்க எது செய்யறீங்களா அது அப்படியே உங்களுக்கு ஆக கடவுள். சரிங்களா? இப்ப தான் 2வது படிச்சிட்டீங்க, 3வது படிங்க. இஸ்ரவேலே நீ நன்றா இருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகி கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடும்படி தேசத்தில் விருத்தி அடையும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளுபடி செய்ய என்ன வராது. பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்துரு, நிதானமாறு, அதுக்கு செவி கொடு. அவங்களுக்கு அப்படி, நம்மளுக்கு அப்படி இல்லை. எல்லாமே உண்டாக்கி வச்சுட்டப்பா, உனக்காக சிலுவையில் சம்பாரிச்சு கையில் வச்சிருக்கிறப்பா. நீ எப்பெல்லாம் கேட்குற கை கொள்ற, எப்பெல்லாம் நடக்க விரும்புறியா அப்பெல்லாம் உனக்கு தரக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நீ ரெடியா? அதைத்தான் உடனே கேட்குறேன். நீ ரெடியா? உன் அறிவு நின்று கொண்டிருக்கிறான், வேற எங்கேயும் போகலை. நான் உங்கள்கிட்டயே நிற்கிறேன்.
அன்னைக்கு அப்படி இல்லை, அடிக்கடிக்க போவே வருவே கூப்பிட்டா வருவேன். இப்போ அப்படி இல்லை. உன் அறையில் என்னாலும் இருக்கிற, உனக்கு நிழலா இருக்கிற, நீ கூப்பிடுற இடத்துல ஏன் மகனான்னு கேட்கிறேன், ஏன் மகனான்னு கேட்கிறேன். உன் அறைக்குள்ள நின்று கொண்டு இருக்கிறேன். நீ உழுகாத, இந்த பக்கம் இந்த பக்கம் சாயும் போதில்ல, ஏன் மகனை அப்படி போகாத, இது போன சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். என்ன சொல்லி கொடுக்குறேன்? சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதுக்கு கண்ணை உண்மையில் வைத்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு போதித்து உன் வழியை என் வழியே காட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்ப காட்டுற தேவனை நீங்க இடத்துல இவனை கிட்ட வச்சுட்டு நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு வழிகாட்டி யாரும் இல்லை, நான் அதனால இப்படி ஏமாந்துறேன். அப்படி அல்ல, நீங்க வழிகாட்டி என்ன பண்றீங்க? இதுக்கு பேர் தான் வழிகாட்டி. உங்களுக்கு இது பேர் தான் வழிகாட்டி. ஒவ்வொரு நாளும் வேத்த படிச்சீங்கன்னு வழிகாட்டி கொண்டே படிக்க தெரியலையா? பக்கத்தில் ஒரு டிவி போடுங்க, அந்த வழி தெரியும். சென்றிருக்குதா செல்ல போடுங்க, வழி தெரியும். இல்லை நம்ம வீட்டில் படித்து யாராவது இருந்தாங்களோ ஒரு இடத்துல படிக்க சொல்லுங்க, அது வழி தெரியும். நீங்கள் ஒன்றுமே இல்லையா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் டிவி பார்த்து நான் அதில் போயிலோ வந்துடக்கூடாது, செல்லை பார்த்து நான் அதை கெட்டு போகக்கூடாது, நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னா தேவசம் கொடுக்காருங்க. அதுக்கு வழிகாட்டு, தெய்வம் வழிகாட்டுவாங்க, கண்டிஷனாக வழிகாட்டுவாங்க. நாங்கள் போயிட்டு இருந்தேன் எங்கள் தலைமை சபையில், எங்கள் குருநாதர் இடத்துல ஒரு மூதாட்டி இருந்தாங்க. அந்த அம்மா வயசாகும் எல்லாம் கையில் எங்கே இருந்தாலும் ரேகத்தை வைக்கும். அப்புறம் அது என்ன வந்துச்சுன்னா, இங்கே எல்லாரும் பயிர் பிடிக்கிறாங்களே, எனக்கு அது ஆசை இல்லையாப்பா. அப்போல்லாம் மண் வளர்க்க அவங்களுக்கு குடிசு வீடு, ஓலை வீடு, எனக்கெல்லாம் ஆசை இல்லையான்னு சொல்லி எசப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராமா, மண் வளர்க்க எடுத்து சொல்லி ரைட்டு போடுன்னு அவருக்கு இந்த அம்மா போய் ரைட்டு போடுன்னு சொல்லி அப்படின்னு போய் அதே அந்த ரைட்டு போட சொல்லி போய் செலுத்து கல் வச்சு இப்படி நம்புவாங்க. ரைட் எழுதி மாதிரியே இருக்குமா, அந்த பைபிள் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்குமா, அந்த பைபிளுக்கு அடையாளத்தை சொல்லி கொடுக்குமா. அங்கே இருக்கிற பாஸ்டோ, அங்கே இருக்கிற படிக்கிறையா படிக்க முடியல, அந்த அம்மா அட்டகாசம் படிச்சு சொல்லிச்சு இல்லையா? யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா எஸ்எப்பா சொல்லி சாய்ச்சி. இப்போ ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரா, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம எடுத்துட்டு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக் வரும். நான் எல்லாம் பார்த்தேன், பசங்களை சொல்லி கொடுப்பாட்டேன், பேரங்கிட்ட சொல்லி கொடுப்பாட்டேன். ஒருத்தருமே நானே பயிர் வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவேன். வசனம் தராக எல்லாம் தானாக வருது, தானாக பேச, தானாக சொல்லுங்க. இதுதான் நடக்கிற வசனம். அப்போ ஆண்டவர் எந்த இடத்துக்கு உங்களை பேசணும், உங்களை நடத்தோம்னா நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பேரனை நம்பியோ, மகனை நம்பியோ, மருமகளை நம்பியோ நீங்கள் இருந்தீங்கன்னா இருக்கிற வழியே இருந்து கொண்டு காலத்தை வட்டிட்டு இப்படியே போக வேண்டியது. அது விட்டு போட்டு உங்களையும் என்னையும் படைத்த தெய்வத்தை நம்பி நீங்கள் போனீங்கன்னா காரியங்கள் எல்லாமே கண்டிஷனாக பாக்கி. அதுவும் இல்லை இல்லையா? அப்போ உறுதியை நீங்களே முடிவெடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. சரி, இப்போ அதில் 4 படிங்க. 3 படிச்சிட்டிங்களா? 4 படிங்க. இஸ்ரவேலே கேள், தேவனாய் கர்த்தர் ஒருவரே, வேற யாரும் இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனாய் கர்த்தர் ஒருவரே. அவர் மட்டும் நம்பி அவரிடத்துல கால் வச்சா நடக்கும். அவரை பார்த்து கொண்டு நல்லா இன்னொன்று சிறுந்து எல்லாம் வேடிக்கை பார்த்ததை நாம் எதி விட்டு போட்டு வந்தோமோ அதை போய் மீண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அங்கே உங்களை இழுக்கு. வசனம் மனசுக்குள்ள பதையாது. உங்களுடைய எண்ணங்கள் அங்கே ஓடு. அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தாச்சுன்னா அது வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட போகக்கூடாது. இல்லையா? இந்த வருஷம் எத்தனை பேர் நம்ம தரிசனம் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் இந்த தேரோட்டத்துக்கு எத்தனை பேர் வேடிக்கை பார்த்து வந்த எல்லாம் கைது. நான் இங்கே இருந்தேங்க, நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு இந்த ஊரில் இருந்தேன், இங்கே இருந்தேன், நான் கைது இருக்கிறேன். நீங்களே எத்தனை பேர் வேடிக்கை பார்க்க வந்த எல்லாம் கைது? ஒருத்தருமே வெளியா? ஒருத்தர் வெளியாக இருக்குது. அப்போ நான் பார்த்ததெல்லாம் பொய்யா? அதெல்லாம் உங்களுக்கு மாறணும். வருஷம் அது என்னத்தை பார்க்குறீங்க? அது எதுக்காக வராது? நம்ம மாறணும், சரிங்களா? அது உங்களுக்கு இழுக்கு 2வது ஆண்டில் என்ன பண்ண உங்களுக்கு படி அங்கே துணிக்கு அந்த எண்ணங்களால் மாறும். துணிக்கு கண்டிஷனாக மாறும். யாராவது கை வைச்சோம், ஒருத்தருமே கை வைக்க மாட்டீங்க. அப்போ எல்லாரும் பார்த்து வந்துட்டு இருக்கீங்களா? அப்படித்தானே? அப்போ ஒருத்தரோட பார்க்க வழின்னா அப்போ மகனும் இருக்கிறீங்களா? அப்போ நான் பார்த்துருக்கிறவங்களை பார்க்காதுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஏடிமக்க தலைவர்
ராமா போட்டதெல்லாம் போய் பார்த்து போட்டு வருவார். பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவா, அவர் போயிட்டு பார்ப்பார். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்க்கறதுனால ஒரு குற்றம் இல்லை, உங்களோட இருதயம் அப்படி பக்குவம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த கோயிலே போய் கல்யாணமெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன். அது என்னோட நீங்கள் பயத்துக்கு போகிறதுக்கு என்ன சொன்னீங்க? பாரியம் என்னது பயத்துக்கு போகும்போது அந்த புற்கோயில் ஒரு பேரூர் போய் நான் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு வந்தேன். புள்ள கிறிஸ்து பிள்ளை விரும்பினது தெய்வம் அறியாத மகனாக போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண, நம்ம கல்யாணம் வைக்கிறதுக்கு அங்கே வச்சுட்டாங்க. சரி போனேன், நான் போயிட்டு எல்லாம் பண்ணேன். என்னென்னு செய்யணும் அத்தனையும் செஞ்சுட்டு வந்தோம். ஆனால் எதையே செய்யக்கூடாது, அதெல்லாம் போட்டு வந்தேன். அப்புறம் எங்கள் உள்ள எப்படி இருக்கிறதா முக்கியம். என்னுடைய உள்ள எப்படி இருந்தது அந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஆண்டவருக்கு தெரியும். எல்லாருமே சொன்னாங்க, பாஸ்டராகவே இருந்துட்டு போகிறாங்க. ஆமாம், காரியத்தை நிறைவேற்ற கூப்பிட்டு வந்தாச்சு, செய்து முடிச்சுட்டேன். நான் பாஸ்டர் தான் இருந்துட்டு போக முடியாது. அதுக்காக உங்களோடய சார் முடிவு அவ்வளோவா பண்ணாங்க. ஜூஸ் முடின்னு சொன்னாங்க. கடையில் தான் ஜூஸ் வாங்கி தரேன், கடையில் தான் சாப்பிட வாங்கி தரேன். நான் என்னன்னு சொன்னேன், ராஜாவோட போஜனத்தை நீ திருப்தியா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப அவன் ராஜா அந்த என்ன பண்ணாங்க, டானியோட 4 பேர் என்ன பண்ணாங்க, சரிங்க கேட்ட வாங்கிட்டாங்களா? ஏன் ராஜா போஜனம் எப்படி இருக்கு சிந்திக்கும். கல்யாணத்தில் நல்லா செஞ்சுட்டாங்க, சூப்பரா அப்படியே மன நெய்யெல்லாம் மன புது கூட இழுக்கு தெரியுமா, நல்லாவே செஞ்சுருந்தாங்க தைரியத்தை. போனேன் பார்த்தேன். நான் வந்து கல்யாணம் சாப்பிட்றதுக்கு காரியம் முடிஞ்சது, போயிட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க. ஐயோ தண்ணி நல்லா தண்ணியோட குடிச்சிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்க வேண்டியது இருந்துட்டு மத்தியானம் வரைக்கும் நான் கோயம்புத்தூர் அந்த இடத்துக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு கடையில் நல்ல ஆர்டர் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன். நீங்களா அப்படி இருப்பீங்களா? சிந்திச்சு பார்க்கலாம் இல்லையா? சிந்திக்கிறது நிறைய இருக்கு. மனசை வாழ்க்கிறதுனா எல்லாம் வாழ்றத. இப்போ நான் என்ன அதில் சாப்பிட வந்தேன்னா, நீங்கள் இப்போ அது கடையில் மஞ்சள் பிள்ளை கூட நீங்கள் பையன் 1 வருஷம் ஆச்சு, 23 வருஷமா 24 வருஷம் ஆகி போச்சு. 24 வருஷம் ஆச்சு. அன்றைக்கி நல்லா தான் இருக்கிறேன். இல்லை காலை அடிபட்டனாலும் காலை சென்ஸ் இருக்கிறேன், அவ்வளோதான். அது இல்லையா? சாப்பாடு மேன்மை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பாட்டு மேன்மை நினைக்காது. உங்களையும் மேலே படைத்து நம்மளுக்கு வேண்டிக்கிற கொடுக்க நினைக்கிறாரு, அவரை மேன்மை நினைங்க. நீங்கள் என்ன எனக்கு வேணுமோ அது வந்து அது உறுதி இல்லையா? அந்த எண்ணத்தை நீங்கள் பண்ணாதீங்க போது உங்களுக்கு தேவையில்லாத உண்டு. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்போ எதையும் படித்து நாளை படிச்சுட்டுமா, அதில் 7 கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு ஒரு வார்த்தையை படித்து நம்ம செடிக்கலாம் போகலாம். டைம் ஆகிடுச்சு. இதே காணவே இந்த பிள்ளைய என்ன பண்ணோம், நமக்கு நேரத்திலே வந்து பொறுப்புட்டு வந்துட்டு இருக்கிறதா நானுமே தோற்றுறேன். கூப்பிடுங்க, டைம் நான் முடிக்க போகிறேன் இல்லையா? சரி, அதில் 7 14 படிங்க. அதே உபாகம் 7 14 எல்லாம் படிக்கிற டைம் இல்லை. 7 14 உபாகம் 7 14 233 பக்கம். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளே உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் பெண்ணாகிலும் மறுபடி என்ன எல்லா ஆசீர்வாதங்களும் தாங்க பெற்று தந்துடுவாங்க. வந்துட்டாரு எல்லா ஆசீர்வாதத்தையுமே தேவன் தந்துடுவார். என்ன கொடுக்க நினைக்கிறாரோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். என்ன நீங்கள் இருக்கிறதுக்கு முதல்ல என்ன சொன்னது என்னென்னா, நீங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கை கொண்டு சொன்னேன். உபாக 6:1 சொன்ன வார்த்தை பிரகாரம் கை கொண்டு
அந்த பிரமாணத்தை கை கொண்டு நடக்கும் போது தேவ வார்த்தை உங்களுக்கு வந்துட்டு திரும்பி வெறுமையாக போகாது. அது எல்லாமே செய்து முடித்த ஆண்டவர் அதே போல உங்களுக்கு உள்ள தேவைகளை அத்தனையும் கொடுத்து தீர்த்தே தீர்வார். ஆமே. பெரிதான காரியம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அப்படியே நாம் எல்லாரும் குணங்கள் படிவிட்டு நம்ம ஜெயிக்கலாமே. இந்த வார்த்தையை நான் அதிகம் பேசுறதுக்கு டைம் இல்லாதனால நான்